ஸோ கெனத் இந்த நியூ மோடஸ் ஆப்பரண்டி வந்து ரெடி பண்ணிடுறாரு. அதாவது இந்த டைகரை திருப்பி வேட்டையாடணும்னா அவங்க கிட்ட என்னென்ன இருக்கு அந்த லோன்லி ஜாக்ல பத்தி புரிஞ்சுக்கிறாரு. பட் அகைன் இவங்களுக்கு வந்து அந்த திருப்பி அதே பிளான் தான் போய் ஆகணும். ஏன்னா இவங்க கிட்ட வந்து ஒன்று எக்யூப்மெண்ட்ஸ் பெருசாக கிடையாது, ப்ளஸ் மேன் பவரும் சுத்தமாக கிடையாது. ஸோ தே ஹேவ் டு அகேன் டூ த சேம் திங். பட் இதை அந்த பாண்டி கிட்ட அதை போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னா இவங்க உட்காந்துருக்க இடத்துலேருந்து ஒரு 10 மீட்டர்ஸ் தள்ளி அதை போட்டுறாரு. ஸோ வந்து கொஞ்சம் விசிபிள் ரேஞ்சில் இருக்கும், ப்ளஸ் ஷூட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டுறாங்க. ஸோ ஹியூஜ் ரிஸ்க், ஏன்னா டைகரால் ஒரு வேளை உங்களை பார்க்க முடியும். ஆனந்த் சுவாமி கிட்ட தெளிவாக சொல்றாரு, இந்த மாதிரி நீ பயந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், பட் நீ நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லி ஆனந்த் சுவாமி வந்து திருப்பி உட்காடுறான். இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, திருப்பி ஜாக்கல் கத்துது, திருப்பி டைகர் வருது, எல்லாம் நடக்குது. இப்போ அனந்த் சுவாமி ஒரு சின்ன பிரச்சனை பண்றான். என்னன்னு பார்த்தா அனந்த் சுவாமி வந்து ரொம்ப பயத்துல கிணத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இது கிணத்துக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்குது. ஏன்னா அவரால் கன்னை ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல, டார்ச் லைட் அடிக்க முடியல, அப்படி கட்டி பிடிச்சிக்கிறான் அவரை பயத்துல. ஏன்னா அந்த டைகர் கிட்ட வந்தோன்னே இவர் வந்து அவர் குத்துறாரு. அந்த குத்துறனா அந்த காட்டோட அமைதியில வந்து அவனை குத்துறது டக்குன்னு தெரிஞ்சிருது. இந்த டைகர் வந்து அந்த உடன் டம்மி விட்டு ஸ்ட்ராங் அதோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து இவங்க உட்காந்துருக்க இடத்து மேலதான் இருக்கு. அந்த பக்கத்துல இது கிரால் பண்ணிட்டே வருது. ஏன்னா அதுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அவங்க உள்ள ஆள் உட்காந்துருக்காங்கன்ட்டு. ஸோ கிணத்து என்ன பண்றாரு, அவனை ஒரு குத்திட்டு டார்ச் லைட் எடுத்து ஆன் பண்றாரு. கரெக்டா பார்த்தா இவர் டார்ச் லைட் ஆன் பண்ணோன்னே அந்த டைகர் கிரௌச்சிங் பொசிஷன்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்கு முன்னாடியே. கிணத்து அதுக்கப்புறம் எந்த டைம் வேஸ்ட் பண்ணல, 10 செகண்ட் தான். ஏன்னா அவர் நல்லா தெரியும் அது அவனை ஜம்ப் பண்ண போகுன்னு சொல்லிட்டு கட்ட 4 பிளட் இருக்கிறாரு. டைகர் அப்படியே வழியில துடிக்குது, ஆனா சாகலை. இவர் சுட்டதுக்கு அப்புறம் எல்லாம் புல்லட் இறங்கினதுக்கு அப்புறம் ஃபயரிங் பின் போய் காலி இதில் அடிக்குது, மேகசன்ல இதில் அடிக்குது, கார்ட்ரிஜ்ல அடிக்குது. அதுக்கப்புறம் அவர் தெரியுது, திருப்பி என்ன பண்றாரு, திருப்பி ரீலோட் பண்றாரு. அதுக்குள்ள அந்த டைகரோட உயிர் அப்படியே பிரிஞ்சிருது. ஜாக்ல தேடுறாரு, ஜாக்கல் அங்கே இல்லை, இருந்தா அவனே சுட்டிருப்பாரு. அவ்வளவுதான். எந்திரிச்சு 2 பேரும் ஃபாரஸ்ட் பங்க்ல போயிடுறாங்க. காலையில வந்து அந்த டைகரை ஸ்கின் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இஸ் அன் ஓல்ட் டைகர், பல்லெல்லாம் அப்படியே நல்லா வேனோட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன் அவன் வந்து ஹியூமன்ஸை கில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், புரிஞ்சுக்கிறாரு கிணத். வெல், இதுதான் த ஈவில் ஒன், அதோட கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கு நம்ம இன்னொரு பேர் கூட வைக்கலாம், த கில்லர் ஆஃப் குஞ்சூர்னு சொல்லிட்டு. சரிங்களா? தேங்க்யூ, பாய்.